வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ் 2025க்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல ஒவ்வொரு இயலா புக் பேக் வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இயல் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல ஒவ்வொரு இயலா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஸோ அடுத்து பாருங்க, நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அசதியாக இருக்கும். ஸோ வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியா இருக்கும். அடுத்து, நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னா அவங்களுக்கு நிலவென்றுன்னு வரும். அடுத்தது, தமிழ் பிளஸ் எங்கள் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன? தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அடுத்து பாருங்க, அமுதன்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? அமுதன்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆன்சர் என்னன்னா அமுது கூட்டல் என்று அப்படின்னு பிரியும். ஓகேங்களா, சோ அடுத்தது கொஸ்டின், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மை பிளஸ் பயிர் அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது, ஸோ இன்பத்தமிழ் பாடல் மேல கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அந்த பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ விளைவுக்கு அப்படின்னா இந்த பாடலோட அடுத்தபடி ஸோ நீர் அப்படிங்கிறது வரும். அடுத்தது, அறிவுக்கு அப்படின்னா உங்களுக்கு தோல், இளமைக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பால். ஓகேங்களா, அடுத்தது புலவருக்கு வேல். ஸோ இவங்களுக்குலாம் இது பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா, சோ அடுத்தது செகண்ட் இயர்ல இருக்கிற வந்து பார்க்கலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. சோ மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா உலகம். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னா நமக்கு வந்து செம்மை பிளஸ் தமிழ். பொய்ய கற்றும். சோ பொய்ய கற்றும் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய் பிளஸ் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும். இத சேர்த்து எழுதுனா நமக்கு எப்படி வரும்னா பாட்டு இருக்கும் அப்படின்னு வரும். எட்டு கூட்டல் திசை, இதை சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்ன சொல் வரும்? எட்டு கூட்டல் திசை. இதை சேர்த்து எழுதணும்னா எட்டு திசை அப்படின்னு வரும். எட்டு திசை. ஓகேங்களா, ஸோ அடுத்த புக் பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லி 3வது பாடம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தமிழ்ல வருது. ஓகேங்களா, ஸோ நியூஸ் லெசன் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ புக் பேக் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுல பாருங்க, தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இடப்புறம் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து இடக்கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? சீரிழமை அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு எழுதிங்கன்னா சீர்மை கூட்டல் இளமைன்னு வரும். சிலம்பு கூட்டல் அதிகாரம். சோ இந்த சொல்ல நீங்க சேர்த்து எழுதிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கணினி கூட்டல் தமிழ். ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோ என்று பாடியவர் யார்? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். மா என்ற சொல்லின் பொருள் என்ன? மா என்ற சொல்லின் பொருள் விலங்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ கோடிட்ட இடத்தை நம்ம சரியா பண்ணுவோம். ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்ன அப்படின்னா
மொழி. ஓகேங்களா? சோ அடுத்தது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்ன? தொல்காப்பியம். தொல்காப்பியம். ஓகேங்களா? அடுத்து மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும். சோ அது எண்கள் அடிப்படையில அமையும். ஓகேவா? சோ அடுத்த புக் பேக் பார்க்கலாம். சோ பழமொழியின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழமொழியோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுருங்க சொல்வதுதான் பழமொழியோட சிறப்பா இருக்கும். நோயற்ற வாழ்வை தருவது என்ன? ஆரோக்கியம். ஓகேங்களா? உடல் நலமே வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்கும். ஸோ இது மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் இயலோட புக் பேக் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த நாளைக்கு உண்டான புக் பேக்ஸை நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், இணையம் அப்படின்னா இன்டர்நெட்டு, தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின், முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக்கு, புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், அடுத்தது இந்த பக்கம் இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதலைன்னா டச் ஸ்கிரீன், செயலின்னா ஆப், மின்னஞ்சல்னா இமெயில். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் கலைச்சொற்களும் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.